அன்பு நண்பர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் கூறுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அன்பு நண்பர்களே, வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? வாழ்க்கையில் சோர்வு சுமையாய் உங்களை நசுக்குகிறதா? வாழ்க்கையில் பிறரால் நெருக்கடியாய் இருக்கிறீர்களா? உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாததினாலே சோர்ந்து போயிருக்கிறீர்களா? எல்லாரும் உங்களை மறந்து விட்டார்கள், எல்லாராலும் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், எல்லாராலும் காயப்பட்டு சோர்ந்து போய் நிற்கிறீர்களா? நம்பினவர்கள் விட்டு போய்விட்டார்களா? வயதான காலத்தில் பிள்ளைகள் மறந்து விட்டார்களா? இல்லை, உங்கள் வாழ்க்கையில் தோல்வியா, வீழ்ச்சியா, உடல் சோர்வா, நெருக்கடியா, மன அழுத்தமா, தூக்கமின்மையா, ஏமாற்றமா, தனிமையா, பலவீனமா, பயமா, ஏக்கமா, மனச்சோர்வா, சலிப்பா, உறவில் விரிசலா? உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே, என்னை யாரும் ஆதரிக்கவில்லையே, உடல்நிலை சரியில்லை என்று சோர்ந்து போய்விட்டீர்களா? இதோ உங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறேன். சோர்வை எப்படி ஜெயிக்க வேண்டும்? நம்பர் 1, மனதை புதிதாக்க பாசிட்டிவாக சிந்தியுங்கள். சோர்வு என்பது வாழ்க்கையில் ஒரு பரீட்சை, அதில் நான் பாஸ் ஆவேன் என்று நம்புங்கள். நம்பிக்கையோடு இருங்கள். நண்பர்களே, சோர்வை பார்த்து ஓடாதே, சந்திக்க தயாராகு, மோதிப்பார், சோர்வும் உன்னிடம் சோர்ந்து போகும். இப்படிக்கு உங்கள் நட்பில் ஜான்சன். God bless you.